சார் இப்ப ரீசெண்டா பார்த்தோம். நிகிதா என்ற பெண்ணுக்கு பதிலா இன்னொரு பெண்ணோட போட்டோ வந்து பதிவு செஞ்சு, இது அவங்க தான் குற்றவாளி நபர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊடகவியலாளர் அப்படிங்கிற போர்வையில் இருக்கிற இன்னொரு நபர் வந்து பதிவு செஞ்சிருந்தாரு. அது வந்து அந்த நபர் இப்படி மாற்றி பதிவு செய்யறது குற்றமாகுமா சார்? ரொம்ப பொறுப்பற்ற ஒரு குற்றவாளி. முதல்ல பொறுப்பற்றவர். 2வது இவர் வந்து குற்றவாளி என்று கருதப்படுவார். ஏன்னா டிஃபேமேஷன் பண்ணிட்டார். ஒரு பெண்ணை வந்து வேற ஒரு பெண்ணுடைய ஒரு குற்றவாளி பெண்மணி அப்படின்ற மாதிரியோ, இல்ல வேற ஏதோ ஒரு தவறு பண்ணவங்க மாதிரியோ, அவங்கள மாதிரி சிமிலாரிட்டிஸ் இருக்கிற வச்சு உடனே இந்த பெண்ணு தான் அவங்க அப்படின்னு இத்தனைக்கும் ஒரு பிரபலமான ஒரு நபர். அவங்கள பல பேருக்கு தெரியும். ஒரு கட்சியில இருக்கிறாங்க. ஒரு சோஷியல் சர்வீஸ் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு வரும்போது மக்கள் தொண்டுல இருக்கவங்கள வேணும்னே திட்டமிட்டு டிஃபேம் பண்றது, இல்லைன்னா ஒரு கட்சியை வேணும்னே திட்டமிட்டு ரீஃபேம் பண்றதுன்றது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய தவறான செயல். அந்த தவறான செயல் செய்யறவங்களுக்கு வந்து உண்மையிலேயே அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு சாதாரண ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்கள இமீடியட்டா அவங்க அரெஸ்ட் செய்யப்படுவார்கள்.